ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியங்கா அகாடமிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் ஸ்டடி பிளான். ஸோ எல்லோரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணது மேக்ஸ்க்காக தான் இல்லையா? ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே மேக்ஸு, எப்படி இதில் மார்க் எடுக்க போகிறோம், அதுவும் 1 hour படித்தா சென்டம் எடுக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க கரெக்டாக? ஸோ அந்த யோசனையெல்லாம் அப்படியே நம்ம சுக்குநூறாக ஒடிச்சு சூப்பரான ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டடி பிளானோட தான் நான் உங்களை இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். மேக்ஸ்லேயே கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். அண்ட் ஒரு நாளுக்கு 1 hour பண்ணால் போதும். ஆனால் அந்த 1 hour நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அழகாக மேக்ஸில் சென்டம் வாங்குங்க, ஃப்ளையிங் கலர்ஸில் வெளியே வாங்க. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 5 எக்ஸசைசஸ் இருக்குது கரெக்டாக? ஸோ 5 எக்ஸசைசஸ் ஆஃப் சம்ஸ் அண்ட் 1 எக்ஸசைஸ் ஆஃப் சூஸ், அதாவது 1 words இருக்குது. ஸோ டோட்டலாக 6 எக்ஸசைசஸ் கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்ரிடே மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 1 hour நம்ம மேக்ஸ்க்கு அப்படின்னு ஒதுக்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 1 hourல ஃபஸ்ட்டு டே, இப்போ மண்டே எடுத்துக்கோங்களேன். மண்டே அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ஓட எக்ஸாம்பிள்ஸ் அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நிறைய சம்ஸ் வரும். எக்ஸாம்பிள்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக புரியும். அதனால நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ண போகிறோம். எந்த எக்ஸாம்பிள்? 1.1 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் சாப்டர். அதனால நீங்கள் பயமே பட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1.1 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். டியூஸ்டே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ முன்னாடி நாள் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம் கரெக்டாக? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம 1.1ஓட எக்ஸசைஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாகவே ஈஸி தாங்க, ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டிப்புலேட்டட் டைமில் நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமே வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.1ஓட எக்ஸசைஸ். இப்போ மறுநாள் என்ன பண்ண போகிறோம், 1.2க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள், அப்புறமா 1.2ஓட எக்ஸசைஸ். அடுத்த நாள் 1.3க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள், அதுக்கு அடுத்த நாள் 1.3ஓட எக்ஸசைஸ். ஸோ அடுத்த நாள் 1.4க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே எக்ஸசைஸ் 1.4. அதுக்கப்புறமா 1.5க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் முடித்ததுக்கப்புறமா 1.5 எக்ஸசைஸ். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 daysல இது முடிஞ்சிடும் கரெக்டாக? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் 2 days பாக்கி இருக்கும் கரெக்டாக? நம்ம 6 days ஒரு வாரத்தில் தானே படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 days ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ்க்கு போயிடுமா, செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு 4 days 4 and 5க்கு போயிடும். ஓகே, இன்னும் உங்களுக்கு 2 days பாக்கி இருக்கும். அந்த 2 daysல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் 1 words படிக்க போகிறீங்க. 1.6 எக்ஸசைஸ், அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த நாள் த லாஸ்ட் சாட்டர்டே. ஸோ அந்த சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்க இல்லையா? ஸோ அந்த சாப்டரோட ஃபுல்லாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரையும் நாங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். ஸோ எங்களோட இமெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் விட்டதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு கீழேயே நாங்கள் அதையும் லிங்க் பண்ணி விடுறோம். ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பராக 2 weeks படிக்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க விஷயம். ஒரு நாள் எக்ஸாம்பிள், மறுநாள் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 weeks, அதாவது மண்டே டு சாட்டர்டே 2 weeksல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அண்ட் சண்டே நீங்கள் அந்த வீக்கில் படித்தது ஃபுல்லாக டெஸ்ட் எழுத போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க கரெக்டாக? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் படித்தது ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட்ஸ் மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வீக்லையும் அதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் மறக்கவே மறக்காது. அண்ட் ரெகுலர் ரிவிஷன்ஸ் தாங்க சக்ஸஸோட கீயே. ஸோ ரிவிஷன்ஸை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே எந்த விஷயமுமே மறக்காது. அண்ட் நீங்கள் எக்ஸாமில் சூப்பராக பண்ணுவீங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, ஃப்ளையிங் கலர்ஸில் வெளியே வருவீங்க. So all the very best. Start your maths as soon as possible because it is an interesting subject, not a tough subject. Okay, thank you for your time. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரியங்கா அகாடமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thank you. Bye bye.